ஆனா ஜெபிக்கிற மனுஷன் கொடுப்பான். ஏன்னா அவருக்கு தெரியும் கர்த்தர் என்னை சோதித்தாலும் கைவிட மாட்டார். ஆமே, கர்த்தர் என்னை சோதித்தாலும் கைவிட மாட்டார். ஆபிரகாம் கதை நடக்குது, எப்பா உன் ஒரே பிள்ளைய கொடுத்துரு. சரி ஆண்டவரே. ஆனாலும் அவர் புறப்படும் போது சொல்றாரு, நானும் என் பையனும் கர்த்தரை தொழுதுட்டு திரும்ப வரும். அதான் ஜெபிக்கிற மனுஷனுக்குள்ள இருக்கிற அந்த ஆவியின் வைராக்கியம். ஆனாலும் இன்னொரு பக்கம் ஒரு பயமும் இருக்குது. ஐயோ, மோரியா மலை வந்துருச்சே, அங்கதானே நம்ம பிள்ளைய வெட்ட போறோம். அப்படியே கொஞ்சம் கொண்டு போக போக இப்ப வந்த வேலைக்காரங்க எல்லாம் கீழே விட்டாச்சு, நீங்களா இங்கே இருங்க, நானும் என் பிள்ளையும் போயிட்டு ஆண்டவருக்கு துதி செலுத்திட்டு திரும்ப நாங்க வரோம். விசுவாசம். ஆண்ட சொல்லிட்டாரு, கொடுன்னு சொல்லிட்டாரு. ஆனா அது மத்தியில நம்முடைய வாயின் வார்த்தை எப்படி இருக்கு? நம்ம ஜெபிக்கிற மனுஷங்களா இருந்தா நம்முடைய வாயின் வார்த்தை வச்சே கண்டுபிடிச்சிடலாம். பிரதர் பிரச்சனை, பிரதர் மாறாது பிரதர்னா அவ்வளவுதான், அது ஜெபிக்கலன்னு அர்த்தம். பிரச்சனை இருக்கு பிரதர், ஆனாலும் கர்த்தர் என்ன தப்பு வைப்பான்னு சொன்னா ஜெபிக்கிற மனுஷன்.